வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவை கொடுங்க. உடைகிறதா தேமுதிக? நீங்கள் கேட்கலாம், உடைகிறதா தேமுதிகனா இருக்கிறதே 10 பேர், இதில் 5 பேர்னா எப்படிங்க அப்படின்னு கேட்குறது புரியுது. பட்டு தேமுதிகவோட நிலைமை இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்குது. அந்நியாருடைய தவறான முடிவுகளால் இந்த கட்சி எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு தெரியும். இப்போவும் ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்கன்னு புலம்பி தீக்கிறாங்களாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள். என்ன நடந்தது? இன்னொரு பக்கம் ஃபோனிலேயே தினகரன் அவர்களும் டிடிவியையும் ஓபிஎஸும் பேசியிருக்காங்க. அதில் சில விஷயங்கள் நடந்திருக்குது. அதனால் டிடிவி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏவா வேலு பிரேமலதா அவர்களை தென்காசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்களாம். அது தரப்பு செய்திகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் துணை முதல்வர் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்குறாங்களே. இப்போ பார்த்துட்ருக்க உங்கள் தொகுதியில் தேமுதிக எவ்வளோ இருக்குது? இல்லை தேமுதிக தனியாக நின்று சாதித்த முடியுமா? ஏன்னா தேமுதிக எங்களுக்கு தனியாக நிற்கக்கூடிய தெம்பும் இருக்குங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. சுதீஷ் அவர்கள் எங்களுக்கு துணை முதல்வராக கேட்கக்கூடிய தகுதி இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவருடைய பையன் விஜய் பிரபாகரன் நான் தான் ஃபஸ்ட்டு பேண்ட்டு போட்ட அரசியல்வாதி, விஜய் காங்கிரஸ் எச்சரிக்கையாக இருக்கணும்னு விஜய்க்கு ஐடியா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பசங்க விஜயகாந்துக்கு, ஒரு பையன் சினிமாவுக்கு விஜயகாந்த் விட்டுட்டாரு, இன்னொரு பையனை அரசியலுக்காக உங்களுக்காக விட்டுருக்காரு அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சட்டமன்றத்தில் கால் வைத்தே தீர்வன் சபதம் ஏற்கிறேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகட்டையும் பேசுகிறாங்க, அதிமுகட்டையும் பேசுகிறாங்க. வெளியில் மக்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ டிடிவி விஜய் கிட்ட பேசிகிட்டு இருந்தார், நம்ம பேர் அதிமுகவில் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அவர் வெளிப்படையாக அப்பட்டமாக போய் சீட்டு பேரம் நடத்தலை, வெளியில் பெருசாக தகவல் வரல. ஆனால் இவங்க நடத்துறது பார்த்திங்கன்னா அப்பட்டமாக தெரியுது. யார்கிட்டையுமே நாங்கள் பேசலாங்கிறாங்க. மக்கள் நம்புவாங்களா? டெய்லி செய்தி வருது, யாரும் எங்களை அணுகவே இல்லை அப்படின்னா அப்பட்டமாக ஒரு பொய்யை சொன்னீங்கன்னா அரசியலை குறைஞ்சபட்ச நேர்மையாவது பிரேமலதா அவர்களுக்கு இருக்கிறதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ பிரேமலதா அவர்கள்ட்ட கடைசி என்ன முடிவு? தென்காசியில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கவரை அவளை கூப்பிட்டு பேசுகிறாராம். ஏன்னா வரேன்னு சொல்லுங்கள், வரேன்னு சொல்லுங்கன்னா நாங்கள் வேறு வேலையை பார்க்கணும் அப்படின்னா இல்லை சொல்கிறேன். அது சரியான விஷயம் இல்லை. அப்போ என்னென்னா நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் கூட உங்களை என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது ஒரு பக்கம். அடுத்து டிடிவி தினகரன் இல்லை பிரேமலதாவை நம்ம சேர்த்துக்குவோன்னு அவர் சொல்லி அதுக்கப்புறம் பேசியிருக்காங்க பிரேமலதா அவர்கள்ட்ட. பிரேமலதா அவர்கள்ட்ட சொல்கிற முடிவே சொல்லியான். ரைட்டுங்க, உங்கள் பையனுக்கு அருப்புக்கோட்டை தொகுதியை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே பேசிட்டாங்களாம். பேசியும் சொல்கிறேன்ட்டு இருக்காங்களாம். டிடிவி முதல்ல பழனிசாமி வேணான்னு சொல்லிட்டார். வேணாங்க, அவ்வளோ பணம்லாம் ஒருத்தர் இல்லை, விட்டுருங்கன்ட்டாராம். இப்போ நிறையா தினமலர்கள் கூட ஒரு காலையில் ஒரு செய்தி போட்டிருப்பாங்க, அதிமுக நிர்வாகிகள்லாம் அப்செட்டில் இருக்காங்க. ஏன்னா விருதாச்சலம், கடலூர் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா போன தடவை 2021 நம்ம ஓரளவுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு காரணம் தேமுதிக. அப்போ தேமுதிகவை நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறாங்களாம். நமக்கே சிரிப்பாக இருக்குது. உண்மையிலே நம்புற மாதிரி இல்லை. தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு புரியல. பழனிசாமி ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன காரணம்? அவர் தேமுதிக இவங்களுக்கு கொடுக்குற 400 கோடியை நம்ம திமுக காரங்களுக்கு கொடுத்தா நமக்கு ஆதரவாக வேலை செஞ்சுட்டு போகிறாங்கன்னு அப்படி தானே சரி யோசிப்பாங்க அவங்க. எதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும்? அவ்வளோ ஒர்த்தா? அப்போ நீங்கள் நம்பகமான ஆள் இல்லை. அப்போ டிடிவி தினகரன் சொன்னாங்கன்னு பிஜேபி பேசுது, அவங்ககிட்ட இப்படி தான் பேசியிருக்காங்க. இப்போ என்னென்னா கூட இருக்கவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா சுதீஷ், அவங்க பையன், இவங்க 3 பேர் எடுக்கிற முடிவு. இப்போ பிரேமலதா அவர்கள் போட்டிடுறேன்ட்டாங்க. அவங்க பையனும் அருப்புக்கோட்டையில் போட்டிட்டு வரான். அவங்க தம்பி சுதீஷ் எம்பி ஆகணும். அப்போ 3 பேர் மட்டும்தான் கட்சியா அப்படிங்கிறது தொண்டர்கள் எப்படி ஒத்துக்குவாங்க? இப்போ என்னென்னா அங்கேயே ஒரு படை உருவாகி கொண்டு இருக்கிறதா. பிரேமலதா அவர்கள் ஏதாவது முடிவு எடுத்தால் வெடித்து கிளம்புறதுக்கு ஆட்கள் தயாராகி விட்டார்கள். என்ன சிக்கல்னா, வெடித்து கிளம்பலாம். அப்படி வெடித்து கிளம்புறவங்க கூட கூட்டணி வைக்க யார் தயாராக இருக்கா? இப்போ என்னென்னா அது ஒரு முயற்சி நடந்துட்டுருக்கான் உள்ள. ஆனால் என்ன சிக்கல்னா தேமுதிகவுக்கே ஒன்றும் இல்லை. பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் முகத்தை காட்டி ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ஆதரவு இல்லும்போது அங்கேருந்து ஒருத்தர் வெடித்து கிளம்புனா அவருக்கு என்ன ஆதரவு இருக்குன்னு எல்லா கட்சியும் யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? எத்தனை சீட் கொடுத்துருவாங்க? வரவருக்கு ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க. அதனால் இதுவும் இப்போ தடுமாறிக்கும். அந்த ஒரு தைரியத்தில் தான் பிரேமலதா இருக்காங்க அப்படிங்கிறப்பாங்க. இது தேமுதிக பற்றிய செய்தி. அடுத்து ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உசிலம்பட்டி தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் போய் பேசியிருக்காரு. டிடிவிட்ட நம்ம செய்தி போட்டோம். ஒழுங்காக அமைதியாக அவர் கண்டிப்பாக என்டிஏக்குள்ளே வந்திருக்கலான்னு கேட்க மாட்டாரு. ஏன்னா இப்போ உசிலம்பட்டி தொகுதி அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ, எனக்கு கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா அதை மகேந்திரனுக்கு அதிமுக உறுதி பண்ணிட்டாங்க. இவரை நம்பி நானும் கெட்டு போயிட்டேன், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல போய் டிடிவி தினகரன் ஃபோனில் பேசியிருக்காரு. வந்துடுங்க, உங்களுக்கு 3 சீட்டும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் வாங்கித்தரோம், குக்கர் சின்னத்திலே போட்டிடுங்க, நாளைக்கு மைனாரிட்டி ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு அமைச்சர் கிடைக்கும், ஏற்கனவே அமைச்சராக இருந்தீங்க, அமைச்சர் கிடைக்கும்,
இருந்துட்டு போங்க அப்படின்னு பேசுனதுக்கு இல்லை நான் வந்து அதிமுக கட்சியில் என்ன சேர்க்க சொல்லுங்க அப்படின்னு இருக்காராம். டிடிவி சொல்லிருக்காரு அதெல்லாம் முடியாதுன்னு பழனிசாமி சொல்லிட்டாரு. இப்போ கூட பழனிசாமி உங்களை கூட்டணி சேர்த்துக்கவும் முடியாதுங்கிறாரு. நம்ம தான் உள்ளே பேசி கீசி சேர்க்க வைக்கணும், வந்துருங்க, கடைசி கட்ட விஷயங்க, கடைசியாக தனியாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இல்லை மறுபடியும் எனக்கு வந்து ஒன்றிணைன்னு இருக்காரு. டிடிவி இதுக்கு மேலே பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவருடைய பிரச்சாரத்தையே ரத்து பண்ணிட்டு, ஏன்னா பன்னீரை சந்திக்கிறதா பிளான் இருந்துச்சு, அதையும் ரத்து பண்ணிட்டு பிஜேபிகிட்ட சொல்லிட்டாரன். இல்லைங்க அவர் ஒத்துக்க மாட்டாரு, நீங்கள் இப்போ வர கூப்பிட்றேன்னா கூப்பிடுங்க, இல்லை விட்டுருங்கன்னு சொல்லிட்டார். இப்போ இனிமேல் ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அவங்க பையன் வந்து ரவீந்திரநாத் எப்போனாலும் தாவ ரெடி ஆகிட்டார். ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவர் பிஜேபி பக்கம் தாவறதுக்கு கூட ரெடியாக தான் இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிடிவி மறுபடியும் இன்றைக்கி வந்து பழனிசாமிகிட்ட கேட்டு சொல்லுங்கள், இப்போ நான் வந்து சேர ரெடி, பழனிசாமிகிட்ட கேட்டு சொல்லுங்கன்னா நீங்கள் இன்னும் பதவி எதிர்பார்த்துருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்பவும் கேட்குறாரு எனக்கு ஒரு அவைத்தலைவர் பதவியாவது கொடுங்க. பழனிசாமி என்ன யோசிப்பார், முதல்ல அவைத்தலைவர் தான் உள்ளே வருவீங்க, அதுக்கப்புறம் பிஜேபி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். பிஜேபியை தேடி நீங்கள் வந்து டெல்லிக்கு போவீங்க, ஐயா மோடியை பார்க்க போவீங்க, கேட்டால் மோடி உங்கள் ஃப்ரெண்டும்பீங்க, தேவையில்லாமல் உள்ளே பிரச்சனை பண்ணுவீங்க, உங்களை பார்க்க 4 பேர் வருவான், எனக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்குமே. இது பழனிசாமிக்கு தேவையா? பழனிசாமி யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா? வெட்டுனது தான். இன்றைக்கி தினமலரில் போட்டிருக்க மாதிரி பெரிய தென் மாவட்டம் ஃபுல்லாக ஆதரவு இருக்கான் யாருக்கு? ஓபிஎஸ்க்கு. திமுக யோசிக்குதான், ஓபிஎஸ்ஸை தனியாக நிற்க சொல்லுவோம், நம்மளே ஃபண்டு பண்ணுவோம். இதை முதல்ல யோசித்தாங்க. சபரீசன் அவர்களை போய் சந்தித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் எல்லாம் 2 பேருக்குள்ளே பல டீலிங்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனியாக நீங்கள் நெல்லுங்க, உங்களுக்கு நாங்கள் ஃபண்டு பண்ணுறோன்னு திமுக கேட்டுட்ருக்காங்க. ஓபிஎஸ்க்கு என்ன பையன்னா பிஜேபியை பற்றி அவங்களுக்கு தெரியும். திமுக ஃபண்டுக்கெலாம் பணம் கொடுக்கும், முதல்ல ஏற்கனவே வெளியில் போன ஃபண்டே வரல, ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் ஓடிட்டுருக்குது, பல ஆயிரம் கோடி சொத்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி பிஜேபி நினச்சா பல வேலைகளை பண்ண முடியுங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரியும். அதனால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கார். அப்போ டிடிவி தினகரனுடைய முயற்சியும் கைவிட்டதுனால கூடவும் யாரும் இல்லை, ஐயப்பன் மட்டும் இருக்கார். அவரும் எப்போ தாவ போகிறாருன்னு தெரியல, சொல்ல முடியாது. அவரும் குக்கரில் போய் நின்னாலும் ஆச்சரியப்படுது, ஏன்னா இவர் போகிற போக்கு சரியில்லைங்கிற மாதிரி இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் அவருக்கு பிரச்சனையாக இருந்ததோ எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டார். முதல்ல ஓபிஎஸ் அனுப்புனார், அதுக்கப்புறம் செங்கோட்டையும் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தார். என்னடா பண்ணலாம் சீனியர் ஆச்சுன்னு நினச்சார். அவரே குரு பூஜையில் போனார், அப்படியே தூக்கிட்டார். சசிகலாமா கட்சியிலே இல்லைன்ட்டார், முடிஞ்சு போச்சு. தினகரன் ஒன்றும் பிரச்சனை, நாங்களும் அவரும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படுவோன்ட்டார். மறுபடியும் நம்ம சொன்னோம், எடப்பாடி பழனிசாமியை சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்கன்னாரு. அதை நிரூபிச்சிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.